சங்கரன் கோவில் அப்படின்னு சொன்னாலே சிவபெருமானும் விஷ்ணுவும் ஒரு சேர தரிசனம் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இல்லையா? அப்ப இதுக்கு பின்னாடி பல கதைகள் இருக்கும். பெரும்பாலான கோவில்கள் சிவன் கோவிலா இருக்கும், இல்லைன்னா விஷ்ணு கோவிலா இருக்கும். ஒரே கோவில்ல இருவரும் இருக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தல வரலாறு என்னம்மா? அதாவது இங்க வந்து சிவன் பெருசா விஷ்ணு பெருசாங்கிற நிலவன ஒரு காலகட்டம். பயங்கர சண்டைகள். என்னுடைய சிவன் தான் சைவமா வைணவமா அப்படிங்கிற இடத்துல இருக்கும்போது அதை வந்து நிர்ணயம் பண்ணுவதற்காக, அதை சரி பண்ணுவதற்கு நம்மளுடைய தேவி கோமதி அம்மன் வந்து அதை அவங்க 2 பேரும் ஒரு சேர காமிக்கணும் இந்த மக்கள்கிட்ட அப்படிங்கிறதுக்காக ஊசி முனையில் கோமதி அம்மன் வந்து ஊசி முனையில் நின்று நம்மளுடைய சிவனையும் ஹரியையும் சிவனையும் ஒன்னா சேர்ந்து பார்க்குவதற்காக நின்றாள் அப்படிங்கிறது ஒரு கதை இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவள் நிற்கும் இடத்தில் புற்றுகள் வளர்ந்தது அப்படிங்கிறதும் இருக்குது. அதனால அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புற்றுகள் வளரும் போது எப்போவுமே புற்றுகள் அதிகமாக வளர்ந்துச்சுன்னா அங்கே வந்து கொஞ்சம் தண்ணீருடைய அளவுகள் குறையும், அப்படின்னு நீர் வசதிகள் குறையும். அப்போங்கும்போது அவளுடைய புற்றுகள் வளர்ந்து ரொம்ப அது வந்து பஞ்சத்துக்குள் வரும்போது அப்போதான் ஹரியும் சிவனும் காட்சி கொடுத்து அம்பாளை வந்து சிவன் வந்து தன்னுள் எடுத்துக்கொண்டார் அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து என்னன்னா இந்த ஸ்தல வரலாறு பார்த்தீங்கன்னா இங்கே ராகு கேதுகளுக்குள்ள தோஷத்துக்கு ரொம்ப சிறந்த பரிகாரமாக இருக்கும். காளகஸ்தி மட்டும்தான் ராகு கேதுக்குள்ள பரிகார ஸ்தலமாக எடுத்திருப்போம். ஆனால் இந்த தெற்கே சைடு தெற்கு தமிழகத்தில் காளகஸ்திக்கு அற்புதமாக பரிகாரம்னா சங்கரங்கோயில் உள்ள ராகு கேதுக்கள் பரிகாரம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த சங்கரங்கோயில் புற்றுமண் வந்து ரொம்ப விசேஷமானது. நம்மளை ஏதாச்சும் ஒரு கோரிக்கை கேட்டு நம்ம வந்து அந்த புற்றுமண்ணை எடுத்துகிட்டு போய் வச்சோன்னா அந்த கோரிக்கைகள் நிறைவேறும். சில பேர் சுமங்கலி பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பசைக்கு பதிலாக அந்த புற்றுமண்ணை வெள்ளிக்கிழமை நல்ல நீரில் குழச்சி நெத்தியில் வச்சுட்டு அதன் மேல் குங்குமம் வைப்பாங்க. அது வைக்கும்போது அந்த கணவன் மனைவி வாழ்க்கையும் சரி சுமங்கலியான தன்மை பெருகும், கணவனுடைய ஆரோக்கியம் மேன்மைப்படும். இந்த எல்லாமே அந்த புற்றுமண்ணுடைய அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமானது. இந்த சங்கரங்கோயிலில் சிவனும் விஷ்ணுவும் ஒன்று அப்படிங்கிறதை காட்சி பூர்வமாக நிரூபித்தாலும் அதுக்குள்ள அற்புத சக்தியை கொடுத்தது அந்த கோமதி அம்மன் தான். அதனால கோமதி அம்மனுடைய அருள் வந்து இங்கே முழுமையாக இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லாரும் வந்து அந்த கோயில் மூலவரை வழிபட்டுட்டு நேராக பின்பக்கம் ஒரு மரத்துக்கு கீழே அப்படியே புற்று வைத்த ஒரு கோயில் இருக்கும். அதில் தான் தோஷ பரிகாரங்கள் எல்லாம் நடக்கும். திருமணம் வைபவங்களுக்கு அங்கே மஞ்சள் குங்குமம் வாங்கி போட்டு பூக்கள் வாங்கி போட்டு பழம் பால் எல்லாம் ஊற்றி விளக்கேற்றி கும்பிடுறது அங்கே வழக்கமாக இருந்தது. இது மட்டுமே இல்லாமல் உள்ளுக்கு நுழையும் போதே வெள்ளியில் ராகு கேதுக்காக பாம்புடைய இதை வாங்கிட்டு வந்து பாம்பு மாதிரி வெள்ளியில் அடித்ததை வாங்கிட்டு வந்து ஐயர் வச்சு தலையை சுற்றி அங்கே வந்து அந்த உண்டியலில் போட்டு விடுவாங்க. இந்த மாதிரி இங்கே வந்து பரிகாரத்துக்கு ரொம்ப விசேஷமாக இருக்குது. இது வரைக்கும் அந்த கோயில் கூட்டங்கள் நிரம்பியது கிடையாது. கூட்டங்கள் ஏன்னா இந்த கோயிலுடைய வளமையை யாருமே இன்னும் சொல்லலை. ஆனால் நான் சொல்லி அந்த பரிகாரம் செஞ்சு நிறைய பேருக்கு ரெக்கவர் ஆகிருக்குது. அதனால் இந்த கோயில் வந்து அதாவது நான் சிவன் பக்தனா நான் ஹரி பக்தனா அப்படிங்கிற கன்ஃபியூஸ்டு. சில பேர் சிவன் மேலே ரொம்ப பக்தியாக இருப்பீங்க, ஹரியை பார்க்கும்போது ஹரி மேலேயும் ரொம்ப பக்தியாக இருப்பீங்க. இது ரெண்டையும் என்னால் ஹேண்டில் பண்ண முடியலை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக சங்கரங்கோயில் ஒரு அற்புதமான ஒரு மருந்தாக இருக்கும். சில பேருக்கு குலதெய்வம் விஷ்ணுவாக இருக்கும், ஆனால் மனம் வந்து ஃபுல்லாக சிவனை நோக்கியே நாட்டமாக இருக்கும். அப்போ அவங்க வந்து இந்த சிவன் குலதெய்வத்தையும் நான் தொடணும், சிவனை பார்க்கவே போய்கிட்டு இருக்க மனசு இது சிவனை நோக்கி போகும்போது குலதெய்வத்துடைய பக்கம் போக முடியாமல் தடையாக இருக்கும். அப்போது அந்த இடத்த நான் எப்படி சமாதானப்படுத்துறது, எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு